வணக்கம். ஜவை இஜட் ஃப்ரம் ஜவாதுபட்டி புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோடு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோடு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். பொதுவாக உலகம் தோன்றிய காலத்திலிருந்து கூட சொல்லலாம், அந்த நேரத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் இருந்திருக்காது. பொதுவாக சொல்லக்கூடிய ஒரு காரணமாக சொல்லுவாங்க, உலகம் தோன்றிய காலத்திலிருந்தே பில்லி சூனியம் அப்படிங்கிறது உண்மையானது அப்படிங்கிற கருத்து இன்னைக்கு நிலவிக்கிட்டு தான் இருக்கு. பொதுவாக பில்லி சூனியம் அப்படின்னா என்னங்க, ஏதோ ஒரு வினையின் வச்சு பிறருடைய செயல்பாட்டை கட்டுப்படுத்துவது மந்திரத்தின் மூலமாக அப்படின்னு இன்றைய ஒரு தகவலாக அது போயிட்டு இருந்தாலுமே கூட, உண்மையிலே அந்த மந்திரத்தின் மூலமாக ஒரு மனிதனின் கட்டுப்பாட்டை, வாழ்வை கட்டுப்படுத்த முடியுமா, சிதைக்க முடியுமா அப்படின்னா கட்டாயமாக கிடையாது. ஏன்னா பில்லி சூனியம் என்பது ஒரு வகையான மனநோய் சம்பந்தப்பட்ட விஷயம். நல்லா புரிஞ்சுக்கணும். இதை பல பேர் இன்னைக்கும் புரிஞ்சுக்காம பல லட்சம், இன்னும் பல கோடி செலவழித்து அதுக்கு இன்னும் தீர்வு கிடைக்காமல் பல பேர் இன்னும் இருந்துட்டு தான் இருக்கான். என்னங்க ஐயாப்பா கேட்குறேன், 40 வருஷமாக கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். ஒருத்தர் சொல்கிறார், என்ன ஆச்சுங்க, என் மாமியா எனக்கு பில்லி சுனி வச்சுட்டான். சரி ஏன் கேட்குறீங்க, கை காலெல்லாம் அப்படி விழுந்த மாதிரி ஆயிடுச்சு, மற்றபடி தொழிலில் நஷ்டம், என் மனைவிக்கு எனக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை, அப்புறம் எனக்கு 2 குழந்தை பிறந்தது, அதுக்கு பின்னாலே எனக்கு நிம்மதி இல்லை, இன்னைக்கு வரைக்கும் நிம்மதி இல்லாமல் இருந்துகிட்ருக்கேன், கெட்ட கெட்ட கனவாக வருங்க. சரி, இதற்கும் உங்கள் மாமியா பில்லி சூனியம் வைத்து என்ன சம்பந்தம் கேட்டால், இல்லைங்க அவள் தான் வச்சாங்க. அந்த அம்மாட்ட போய் கேட்டால், ஏங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நான் ஒரு அப்பாவிங்க, இவராக நினச்சிட்டு இருக்கிறாரு அப்படி அந்த அம்மா சொல்லுவாங்க. அதே நேரத்தில் நம்ம ரொம்ப ஒரு வாக்குவாதமாக அவங்க 2 பேர்த்த பேச வச்சு பார்க்கக்கூடிய சமயத்தில் ஏதோ ஒரு வகையில் ஒரு முரண்பட்ட வார்த்தையை அந்த அம்மா மருமகன் என்றும் பாராமல் சொல்லியிருப்பாங்க. அதை அவர் பிடிச்சிக்குவார். டக்குன்னு ஒரு பாதிப்பு வரக்கூடிய சமயத்து என்ன ஆயிரும், ஆஹா அன்னைக்கு மாமியா சொன்னான், அப்போ அவள் தான் இது வினைப்பாடு, அவள் தான் இது செஞ்சா, அப்போ இது பில்லி சொல்லி வச்சுட்டா போல இருக்கு இப்படின்னு இவராக நினைத்து கொண்டிருப்பார். நல்லா புரிஞ்சுக்கணும். இது மாதிரி ஏகப்பட்ட சம்பவங்கள் இருக்கு. அப்புறம் இன்னொருத்தர் இருக்கிறார், பார்த்தோம்னா ஒரு குறிப்பிட்ட தர்காக்களிலும் மற்றபடி குறிப்பிட்ட ஒரு கோவில்களிலும் இந்த மாதிரி கேட்டால் பில்லி சூனியமுங்க, அந்த கோவிலுக்கு இத்தனை தடவை போயிட்டு வந்திருக்கேன், அத்தனை தடவை போயிட்டு வந்து இன்னும் சரியாகலை, யார் வச்சா அப்படின்னா ஏற்ற வீட்டுக்காரி வச்சுட்டாளுங்க, நீ என்ன பண்ணுனா ஒன்றும் கிடையாது. சில விஷயங்களாக பேசக்கூடிய சமயத்தில் தவறான ஒரு தொடர்பு, அதன் அடிப்படையில் அவங்க அம்மாக்காரி எனக்கு வச்சுட்டான், அவங்க ஊரை விட்டு காலி பண்ணி போயிட்டாங்க, அதன் அடிப்படை நான் பாதிக்கப்பட்டு இன்னைக்கு என் குடும்பத்தோட கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன். சரி, இது அறிகுறியில் என்ன அப்படின்னு கேட்டால் ஒன்றுமே கிடையாது. என்ன சொல்லுவாங்க, கை கால் விழுந்த மாதிரி இருக்குதுங்க, ஏன்னா மற்றபடி கெட்ட கெட்ட கனவாக வருது, அதுதான் சொல்லுவாங்க. ஆகுனா கெட்ட கெட்ட கனவாக வருது, உடம்பு ஒல்லியாகவே போயிட்டு இருக்குதுங்க, சாப்பிட முடியறதில்ல, ஒரே நினைவாகவே இருக்குது, எங்கே போனாலுமே சரி தோல்வியாக இருக்குது. இதுதான் திரும்ப திரும்ப சொல்லுவாங்க. அதுக்கு மேலே ஒரு 5-6 பாயிண்ட்டை சேர்த்து சொல்லலாம் சில பேர் அவங்களுடைய வாழ்க்கைக்கு தகுந்த மாதிரி. ஆனால் இந்த பாயிண்ட்ஸ் எல்லார் வாயிலுமே வரும். உடம்பு சரியில்லை, கெட்ட கெட்ட கனவாக வருது, கை கால் விழுந்து போச்சு, இதெல்லாம் பில்லி சூனியம் வைத்ததாக, பிறர் வைத்து விட்டதாக அவர்கள் நினைத்து கொள்ளக்கூடிய ஒரு கற்பனை. விஷயம் நடந்து போச்சு. பிசிக்கலா சைக்காலஜிக்கலாகவும் மனபடி மனம் சம்பந்தப்பட்ட விஷயம் நடந்திருந்தாலுமே, மனநோய்கள் சம்பந்தப்பட்ட நடந்திருந்தாலுமே கூட பில்லி சூனியத்தால் தான் இது நடந்ததா அப்படின்னா இல்லை. காரணம் என்ன, எல்லாமே இவர்களாக ஒன்றை நினைத்துக் கொள்ளும். நல்லா புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு மனித வாழ்க்கையில் உலகத்தில் ஏகப்பட்ட நோய்களுக்கு என்ன காரணம் தெரியுமா, தனக்குத்தானே ஒன்றை நினைத்துக் கொள்வது. அதான் பில்லி சூனியம். இதில் பெண்கள் ரொம்ப கில்லாடி. ஒரு தர்காக்களுக்கோ மற்றபடி பெரிய பெரிய கோயில்களுக்கு போனீங்கன்னா பெண்கள் தான் அதிகமாக பேய் பிடிச்சி ஆடுவாங்க, அதிகமாக பில்லி சூனியம் வைத்து விட்டதா அவங்க தான் சொல்லுவாங்க. தர்காவுக்கு போனாலும், இஸ்லாமிய தர்காக்கள் போனாலும் அப்படித்தான், பெண்கள் தான் கட்டப்பட்டு இருப்பாங்க. இன்னும் மிகப்பெரிய மனநோய் சம்பந்தப்பட்ட இடங்களை பார்த்தா பெண்களை தான் கூடிய ஆண்கள் தப்பிச்சிருவான். அதில்
ஏன்னா அவனுடைய ஒரு ஹார்மோன் அந்த மாதிரி. பெண்கள் அப்படி இல்லை, ஒன்றையே நினைத்து கொண்டு இவர்களாக நினைத்துக் கொள்ளும். அந்த ஒன்றையே நினைத்தாலுமே அதை இவர்களாக கற்பனை செய்து நினைத்துக் கொள்வது. அதன் அடிப்படையில் என்ன ஆகும், அப்படியே மனநோய் வந்துடும், உடம்பு பாதிப்படையும். அப்புறம் என்ன ஆகுது, எவனோ ஒருத்தன் சொல்லுவான், ஏண்டி நீ ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால் ஒரு குறிப்பிட்ட ஒரு ஆம்பளைகிட்ட பேசுனில்ல, அதன் அடிப்படையில் விளைந்ததான். அவன் கூட சொன்னாண்டி, உன்னை சும்மா விடமாட்டேன்னு சொன்னான். ஆமாம், அதன் அடிப்படையில் வந்து அவங்க அம்மாக்காரி கூட சொன்னான், மிரட்டான். நம்ம அதன் அடிப்படையில் அவங்க எதாவது செயல் வச்சுட்டாங்களோ, திடீர்னு வர்றதுக்கு என்ன காரணம், இன்னொருத்தி அதை தூபம் போட்டுரும், முடிஞ்சு போச்சா. அப்போ செய்வன அவர்கள் வைத்து விட்டார்கள், அவர்கள் இவர்களாக ஒன்று நினைத்து கொண்டு அவர்கள் வைத்து விட்டார்கள், அவர்கள் வைத்து அப்படியே போகிறது. இதன் அடிப்படையில் வந்து இன்னைக்கு நடிகை மோகினி அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அற்புதமான ஒரு நடிகை. 1990 வலம் வந்தவர். எங்கள் காலத்தில் கூட்டு புழுக்கள் அப்படின்னு படத்தில் அறிமுகமானவர். ஈரமான ரோஜாவில் வந்து ஹீரோயினாக நடித்தவர். அதோ மேக ஊர்வலம், அதோ மின்னல் தோரணம், அங்கே இதோ காதல் ஊர்வலம். அருமையான பாடல். ஒரே நாள் அழகிய முகம் பார்த்தேன். அற்புதமான நடிகை, அழகான நடிகை. அப்புறம் அதுக்கு பின்ன நாடோடி பாட்டுக்காரர், உனக்காக பிறந்து, சின்ன மருமகள், கண்மணிங்கிற பாட்டு நிறைய நடித்தாங்க. மலையாளம், தமிழில் ஃபேமஸ், கன்னடத்தில் நடிச்சிருக்கிறாங்க. இவங்க வந்து 21 வயசில் கல்யாணம் பண்ணிட்டு 22க்கு மேலே அமெரிக்காவுக்கு செட்டில் ஆகிட்டாங்க. இவங்க ஆரம்பித்தது 15 வயசு நடிகையானாங்க. 23 வயசில் கல்யாணம் ஆகி, மன்னிக்கணும், 21 வயசில் வந்து குழந்தை பெற்றுறாங்க. 2 ஆண் குழந்தைகள். பெற்ற சமயத்தில் நல்லா தான் இருந்துட்டு இருந்தாங்க. திடீர்னு அவர்களுக்குள்ள ஒரு தேவையற்ற உணர்வு. கேட்டால் யாரோ கழுத்தை நெரிப்பதை போல், கைகளை பிராண்டுவதை போல், கண் விழித்தால் பார்த்தோம்னா பாடியில் அது தடையும் தெரியுமா. அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய சூழல். அதன் அடிப்படையில் நான் வந்து நிறையா மாத்திரை, 100 மாத்திரைக்கு மேலே தூக்க மாத்திரையை சாப்பிட்டு தற்கொலைக்கு முயற்சி பண்ணியிருக்கிறேன். மற்றபடி இதனால் குடும்பத்துக்குள்ள ஏகப்பட்ட பிரச்சனை வந்திருக்கு, எனக்கும் என் கணவனுக்கும். அதனால் டைவர்ஸ் ஆகக்கூடிய சூழலாம் கூட வந்துடுச்சு. அதை மீறி தப்பிச்சு நான் கடவுள் புண்ணியத்தில் வாழ்ந்துட்டு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து பேட்டி கொடுக்குறாங்க. நடிகை மோகினி ஈரமான ரோஜாவில் தமிழ் படத்தில் கதாநாயகா அறிமுகமானது. சில்வர் ஜூப்ளி கதாநாயகி. இவங்களுக்கு இப்படி ஒரு சூழல் அப்படின்னா, இதை விட அறிவா கெட்ட மக்கள், முட்டாள்தனமான மக்கள், அவர்களுக்கு எப்படி இருக்கும்? அப்போ இவங்க வந்து நடிகை மோகினியை வந்து மிகப்பெரிய அறிவாளியை சொல்லிவிட முடியாது. இருந்தாலும் இவர்கள் ஒரு பெண் தான். நான் ஒரு உதாரணமாக சொல்கிறேன். எத்தனையோ பேருக்கு இந்த மாதிரி பில்லி சூனியம் வச்சுட்டாங்க அப்படிங்கிற அந்த மனநோய் இருந்தாலுமே கூட, ஈரமான ரோஜான கதாநாயகி மோகினிக்கு இருக்குது அப்படிங்கிற பேட்டியில் சொல்கிறாங்க. அப்போ இதன் அடிப்படையில் பார்க்கின்றபடி என்னது, என்ன சொல்கிறாங்க, அது பார்த்து தூக்கத்தில் கழுத்தை நெரிக்கிற மாதிரி இருக்குது, கையை யாரோ பராண்டுற மாதிரி இருக்குது, முழிச்சு பார்த்தா அந்த தடையும் தெரியும். பிராண்டம்னா கையில் அப்படியே ஒரு ரத்த கோடுவான்னு வரும் பார்த்தீங்களா. ஆமாம், எண்ணெய் தேய்க்காத உடம்பாக தான் அப்படியே வெள்ளையாக கோடுவோம், அந்த மாதிரிலாம் தெரியுது. காரணம் என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு அற்புதமான ஒரு மனநோய். இது நல்லா புரிஞ்சு. இதை வந்து மோகினி புரிந்து கொள்ளாமல் தற்கொலைக்கு முயற்சி பண்ணியிருக்கிறாரு. புருஷனை டைவர்ஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு போயிருக்கிறாரு. இவருக்கு வந்து சரியான வழிகாட்டி இல்லை. இதெல்லாம் மனநோய். ஆங்கில மருத்துவன்ட்ட போனேன் அப்படின்னா மாத்திரை தூக்கமாக சொன்னாங்க, இப்போ 100 மாத்திரை ஒன்றா போட்டேன் அப்படின்னு தூக்க மாத்திரை கொடுத்து படுக்க வச்சுருவான். மற்றபடி அங்கெல்லாம் மருந்து கிடையாது. அப்போ இதுக்கு என்னதான் தீர்வு? இந்த மாதிரி ஏகப்பட்ட பெண்கள் இருக்காங்க. நடிகை மோகினி போன்ற பெண்கள் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. அவங்க சொல்லக்கூடிய அந்த அந்த அறிகுறியிலே சுத்தமாக அது மனநோய் அப்படின்னு தெரிஞ்சு போயிடும். அது புரிஞ்சுக்க. பில்லி சூனியம் என்று ஒன்றுமே கிடையாது. நீங்கள் அதை வந்து இருப்பதாக நினைத்தால் இருக்கும், இல்லைன்னா இல்லை. நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்போ பில்லி சூனியம் என்பது என்ன, அது வந்து ஒரு அற்புதமான ஒரு மனநோய்ங்க, ஒன்றும் கிடையாது. ஆமாம், அது வந்து மனதை பாதிக்கும், உடலை கட்டாயமாக பாதிக்காது. அதை வருத்தக்கூடிய சமயத்தில் அது உடலை பாதிச்சிடும். வருத்தாதீங்க. சரி, வருத்தாமல் அப்படி ஒரு நிலைமை மனசுக்குள்ளே ஏற்பட்டுருச்சு, யாரோ செய்வனை வைத்து விட்டார்கள், பில்லி சூடம் செய்து விட்டார்கள் அப்படின்னு நினச்சிட்டோம். அது என்னங்க ஒரு மருத்துவம் அப்படின்னா, சைக்காலஜியில் அற்புதமான விஷயம்னா யோகா பிராணாயாமம் தியானம், வேறு ஒன்றுமே கிடையாது. யோகா பிராணாயாமம் தியானம். ஆமாம், நாங்கள் ஒரு சேனல் நடத்துகிறோம். எங்களுடைய இந்த பவர் ரைட்டர் யூடியூப் சேனல் போய் பாருங்கள். POWERWRITTER ஸ்பேஸ் விடாமல், இடைவெளி விடாமல் அடிங்க. POWERWRITT டபுள் டி போடுங்க.
TTER பவர் ரைட்டர் அடிச்சிங்கன்னா அடிச்சுட்டு கொஞ்சோடு இது அதுக்கு மேலே ஸ்பேஸ் விடுங்க. YOGA யோகான்னு அடிங்க. அடிச்சுட்டு ரிசர்ச் கொடுத்தீங்கன்னா டக்குன்னு எங்களுடைய கம்ப்ளீட்டாக எல்லா வீடியோ வரும். அதில் வந்து மனம் அப்படிங்கிற ஒரு வீடியோ தேடி பாருங்கள், டைட்டில் போட்டிருப்போம் மனம். அதை வந்து செய்யுங்க. இல்லையா கல்லீரல் பிரச்சனைகள், கல்லீரல் நோய்கள் அப்படின்னு ஒரு வீடியோ வரும். அதை எடுத்து நீங்கள் செய்யுங்க. ஒரு 48 நாளில் உங்களுக்கு அற்புதமான ஒரு தகவல் தெரியும். இவ்வளோதான், வேற ஒன்றுமே கிடையாது. இந்த யோகா பிராணாயாம தியானத்தை தொடர்ந்து செஞ்சால் உங்களை பில்லி சூனியம், பித்தலாட்டம், செய்வினக்கூடாது, பேய் பிசாசு, கண் திருஷ்டி எதுவுமே அண்டாது. சில பெண்கள் வந்து சில பேருக்கு வந்து காதல் வலை விரிப்பார்கள். அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் அது கண்கூடா தெரிஞ்சு போகிற தியானத்தில். அதான் யோகா பிராணாயாம் தியானம். இதை தொடர்ந்து நீங்கள் செஞ்சீங்கன்னாலே போதும். பில்லி சூனியம், பித்தலாட்டம், செய்வினக்குள்ள எதுவுமே அண்டாது. இதன் மூலமாக நடிகை மோகினிக்கு நான் சொல்லிக் கொள்வது, இதை தொடர்ந்து செய்யுங்க, தொடர்ந்து செய்யுங்க. நிறைய பேர் யோகாவுக்கு வர்றதே இல்லை. அதனால தான் வந்து மனநோயாளியாக இன்னைக்கு நிறைய குறிப்பாக பெண்கள் இருக்கிறாங்க. இந்த வகையில் பெண்கள் வந்து உஷாராகி யோகா பிராணாயாம் தியானம் பெருசாக குருநாதர் அப்படின்னு போக வேண்டிய அவசியமே கிடையாது. நாங்கள் சொன்ன இந்த சேனலில் போய் பவர் ரைட்டர் POWERWRITTER அடிச்சிங்கன்னு கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு யோகான்னு அடிச்சிங்கன்னா ரிசர்ச் கொடுத்தீங்கன்னா டக்குன்னு வந்துடும். அப்படி தேடுங்க. கல்லீரல் பிரச்சனை இல்லையா, மனம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை போட்டிருப்போம். அது ஏதோ ஒன்று எடுத்து தொடர்ந்து லைஃப் லாங்க செஞ்சுக்கிட்டே வாங்க. டக்குன்னு உங்களுக்கு அந்த தேவையில்லாத எண்ணங்கள் வராது. தூக்கத்தில் யாரோ நடிகை மோகினி சொல்கிறாங்க பார்த்தீங்களா, கழுத்தை நெரிப்பதை போன்ற அதெல்லாம் வராது. யாரோ திடீர்னு திரும்ப பண்ணுவேன், கூப்பிட்டியா அப்படி கேட்பாங்க. நம்ம கூப்பிடவே மாட்டோம், அவங்களா கூப்பிட்டியா அப்படிம்பாங்க. என்னென்னு கேட்டால், ஆமாங்க இது 2 வருஷமாக இருந்துட்டு இருக்கேன், யாரோ செய்வனை வச்சுட்டாங்க, முடிஞ்சு வச்சா. இப்படியே தன்னைத்தானே வருத்தி கொள்வது, இதெல்லாம் வரவே வராது. யோகா பிராணாயம் தியானம். அப்புறம் கண் விழித்து பார்த்தோம்னா கோடு கிழிச்ச மாதிரி தெரியும் சொன்னாங்க பற்றி நடிகை மோகினி, அதெல்லாம் கிடையாது. அவர்களாக செய்வாங்க, ஆனால் அவர் செய்வது அவர்களுக்கு தெரியாது. அதனால் நானே செய்கிற எவ்வாறு பட்டாங்க அப்படிங்கிறப்ப அந்த பில்லி சூனியம் பித்தலாட்டத்தை நம்பிக்கொள்வது. இவர்களுக்கு அறியாமல், இவர்களே தெரியாமல் இவர்களுக்குள் ஏற்படக்கூடிய ஒரு மனோரீதியான ஒரு மாற்றம் தான் அது. வேறு விதமாக பலருக்கு குறிப்பாக பெண்கள் அதில் வந்து ஆஸ்டியோபோரோசிஸ், இது மனோபாஸில் வந்தால் இருந்தான்னு வச்சுங்க, ஆஸ்டியோபோரோசிஸ், மற்ற சோர்ஸ், சைக்காலஜி ப்ராப்ளம், ஈஸ்ட்ரோஜன் எல்லாம் வந்துடும். கிடக்கிற சமயத்தில் அன்றைக்கி ஒரு பெரிய டிசார்டர் வரக்கூடிய சமயத்தில் என்ன ஆகும், அதை பல பெண்கள் பில்லி சூனியம் பேய் பிடிச்சிருச்சு அப்படின்னு நினச்சி அது கான்செப்ட் போயிடுவாங்க. அதனால் இதெல்லாம் நம்பாதீங்க. யோகா பிராணாயாம் தியானம் செய்யுங்க. நடிகை மோகினிக்கு நான் இந்த வீடியோ நான் சொல்லிக் கொள்வது, நடிகை மோகினியை போட்டு எத்தனை பெண்கள் இருந்தாலும் சரி அவர்களுக்கு நான் சொல்லிக் கொடுப்பேன். காலைல எழுந்திரிங்க, 5 மணி 6 மணி இருந்தால் கூட பரவாயில்ல, 1 hour இந்தியா சாயங்காலம் 5 to 7 PM 1 hour யோகா எங்களுடைய வீடியோவை பார்த்து பண்ணுங்கள். கற்றுக்குங்க. ஃபஸ்ட்டு 10-15 நாள் கற்றுக்கிடுங்க. அப்புறம் அதை ஸ்கிப் பண்ணி கற்றுக்குங்க. அப்புறம் தேவையில்லை. அப்புறம் நீங்கள் பாட்டுக்கு அதை செய்யுங்க. கட்டாயமாக உங்களுக்கு 48வது நாள் அற்புதமான ஒரு பலன் தரும். பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.